வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவு தவறு கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கஸ்தூரி முதலில் வேலைக்கு சேர்ந்தபோது பயந்தபடியே தான் சென்றாள். ஆபீஸில் நன்றாக வேலை செய்து நல்ல பெயர் வாங்க வேண்டும், அனாவசியமாய் ஆண் பிள்ளைகளுடன் பழகி கெட்ட பெயர் ஏற்படும்படி நடக்கக்கூடாது, இத்தியாதி இத்தியாதி. ஆனால் அந்த கம்பெனியின் பெரிய அதிகாரியில் இருந்து கடைநிலை ஊழியர் வரை ஒரு குடும்பம் போல எந்த விதமான பேதமும் இன்றி சந்தோஷமாய் பழகினர். அடிக்கடி கம்பெனியின் MDA இவர்களுடன் வந்து கலந்து பேசி உற்சாகப்படுத்தியதில் வேலையில் தாமதமோ கவனக்குறைவோ அலட்சியமோ ஒருவரிடமும் இல்லை. அரட்டை அடித்தார்கள், பேசி சிரித்தார்கள். ஆனாலும் வேலையில் கவனம் சிதறாமல் பார்த்து கொண்டார்கள். கம்பெனியில் வேலை செய்யும் ஊழியர்களின் எவர் வீட்டிலாவது நல்லதோ கெட்டதோ நடந்தால் தவறாமல் அங்கு விஜயம் செய்து MD-யான நடராஜன் தேவையான உதவிகளை கம்பெனியின் தரப்பிலிருந்து உதவுவார். ஆதரவுடன் நடப்பார். கம்பெனியின் லாபத்துக்கேற்ப வருடத்திற்கு ஒரு முறை போனஸ். இன்னும் என்ன வேண்டும் ஊழியர்களுக்கு? இந்த காலத்தில் இப்படி ஒரு கம்பெனியா என்று வியந்தவர்கள் தான் அநேகம். வந்த சிறிது நாட்களிலேயே பயம் நீங்கி சகஜமாய் பேசி பழக ஆரம்பித்தாள் கஸ்தூரி. அந்த கம்பெனியின் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தவன்தான் ஸ்ரீகாந்த். கஸ்தூரி வேலையில் சேர்ந்தபோது அவன் ஆபீஸ் விஷயமாய் டூர் போயிருந்ததினால் அவனை பார்த்து அறிமுகம் செய்து கொள்ளும் வாய்ப்பு அவளுக்கு கிட்டாமல் போயிற்று. இவள் வேலைக்கு சேர்ந்து 15 நாட்களுக்கு பின்னர் தான் அவன் கம்பெனிக்கு வந்தான். ரிசப்ஷனிஸ்டான அவளை பார்த்ததுமே புதிய கேண்டிடேட் என புரிந்து கொண்ட ஸ்ரீகாந்த் மற்றவர்களுக்கு கண் ஜாடை செய்ததை கஸ்தூரி கவனிக்கவில்லை. அவனை யார் என்று கேட்க அவனும் கிண்டலாய் பதில் சொல்லி வர இவள் முகம் சிவந்து குழம்பி கோபம் வெடிக்கப் போகும் தருணம் உள்ளே இருந்து வந்த MD இவனை பார்த்து சிரித்து அவன் டூரை பற்றி விசாரித்ததும் தான் இவளுக்கு புரிந்தது. அவனும் இந்த கம்பெனியிலேயே வேலை பார்ப்பவன் என்று. அவமானத்தில் முகம் சுருங்கியது. அழுகை வெளியே வர உதடுகள் பிதுங்கி துடித்தன. வாய் பேசாமல் உட்கார்ந்து விட்டாள் கஸ்தூரி. நடராஜன் உள்ளே போனதும் டேபிளின் மேல் தலையை கவிழ்த்து கொண்டு குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டாள் கஸ்தூரி. சத்தமிழாமல் அழ அவள் பிரயத்தனப்பட்டாலும் அடங்கிய விம்மலும் விக்கலும் காட்டி கொடுத்து விட்டது. மேனேஜர் பிரணதார்த்தியுடன் பேசிக் கொண்டிருந்த ஸ்ரீகாந்த் சத்தம் கேட்டு திரும்பியவன் கலவரமடைந்து விட்டான். ஓ காட் என்று கூறியபடியே இவளிடம் ஓடி வந்தான். ப்ளீஸ் மேடம், நீங்க இவ்வளவு சென்சிட்டிவ்னு தெரியாம நான் செஞ்சது தப்புதான். இந்த கம்பெனியில எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்குவோம், அதே மாதிரி உங்களையும் பண்ணிட்டேன். தப்புதான், ப்ளீஸ் மன்னிச்சுக்கங்க. இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். அழாதீங்களே, இனிமே உங்க வம்புக்கே வரமாட்டேன். அழுது அமர்க்களம் பண்ணாதீங்க ப்ளீஸ். கஸ்தூரிக்கு அவன் தவிப்பு புரிந்தது. இத்தனை நாட்கள் பழகியதில் கம்பெனியின் நடவடிக்கையை அறிந்திருந்ததினால் அவனை மன்னிக்கவும் முடிந்தது. கண்களை துடைத்து கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்து டசன்ட் மேட்டர் என்று சிரித்தபடியே சொன்னாள். ஆர் யூ ஷூர்? இனிமே நான் என்ன சொன்னாலும் அழமாட்டீங்களே? அப்பா, என்னம்மா பயந்து போயிட்ட? தலை சுத்த ஆரம்பிச்சுடுத்தே. நல்ல வேலைம்மா. முருகேசா, 2 ஸ்பெஷல் டீ கொண்டாடா. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். டீ குடிச்சாதான் தெம்பு வரும். போடா. இந்தோ நிமிஷத்துல வரங்க ஓடினான் முருகேசன். அவன் கொண்டு வந்த ஸ்பெஷல் டீயை கஸ்தூரிக்கும் கொடுத்து தானும் குடித்தான் ஸ்ரீகாந்த். அன்றிலிருந்து தொடங்கிய சிநேகம் பிறகு காதலாக பரிணமித்ததுதான் உண்மை. அதுவும் மாதம் பாதி நாட்கள் டூரிலேயே கழிந்துவிடும். வந்தவுடன் இருவரும் சிரித்துக் கொள்வதே அழகாக இருக்கும். மற்றவர்களும் இதற்கு ஆதரவு தர இவர்கள் காதல் 2 வயதை கடைந்திருந்தது. சரியான தருணத்தில் அக்காவிடம் கூறி சம்மதம் கேட்க நினைத்திருந்தாள் கஸ்தூரி. அதற்குள் நடந்தது. அவள் மனதை உடைய செய்ய இந்த நிலையில் அக்காவிடம் கேட்பது தவறு.
இப்போது அக்காவிற்கும் நம் ஆதரவு தேவை. தனிமையில் ஏதாவது செய்து கொண்டால் என்ன செய்வது என்ற பயமும் எழுந்தது. தான் திருமணம் செய்து கொண்டால் தன்னை காக்கும் பொறுப்பு இனி இல்லை என்று அக்கா கண்டிப்பாய் தன்னை மாய்த்து கொண்டு விடுவாள் என்றே உறுதியாய் நினைத்தாள் கஸ்தூரி. அதனால் தன் திருமணத்தை நினைக்கவே பயந்தாள். அக்காவை இழக்க மனம் வரவில்லை. தன் திருமணத்தையும் காதலையும் இழக்க தயாரானாள் கஸ்தூரி. அதன் விளைவாக ஸ்ரீகாந்தை சந்திக்கும் சந்தர்ப்பங்களை வேண்டுமென்றே நழுவ விட்டாள். அவன் எதை கேட்டாலும் மௌனம் சாதித்தாள். அவனுக்கு இவள் மேல் வெறுப்பு ஏற்படும்படி நடந்து கொண்டாள். ஆனால் அவனோ இவளை வெறுக்கவே செய்யாமல் அவள் மனதை தடவுவது போல இரக்கமாய் அன்பாய் நடந்து கொண்டான். அதனால் கஸ்தூரியின் தவிப்பு இரட்டிப்பாகியது. இரவெல்லாம் தூக்கம் வராமல் ஒரு தூய அன்பை ஒதுக்குவதை நினைத்து தன் இரக்கம் மேலிட சத்தம் இல்லாமல் தலையணையை நனைத்தாள். இதற்கு விடிவு எப்போது? வீட்டில் அகிலாவிற்கும் அன்று நடந்த நிகழ்ச்சியில் இருந்து பார்வைக்கு மறந்தவள் போல் தோன்றினாலும் உடல் நலிந்து கொண்டே வந்தது. உள்ளூர தனக்கு நேர்ந்ததை நினைத்து நினைத்து குமைந்து போனாள். அதுவும் கஸ்தூரி ஆபீஸுக்கு போன பின் சங்கரியும் வெளிநாடு சென்றதால் தனிமையில் அவளின் மூளை சாத்தானின் பட்டறையாகி கண்ட வேலைகளையும் செய்தது. கஸ்தூரி ஆபீஸிலிருந்து வரும் முன் தன்னை சுறுசுறுப்பாக காட்டிக்கொள்ள எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு சோகம் கூடவே நூலிழையாக ஒட்டிக்கொண்டே வந்தது. அதை அகிலாவும் அறிவாள், கஸ்தூரியும் அறிவாள். ஆனாலும் பொய்மையாக சிரித்து பேசி சாப்பிட்டு தூங்கினார்கள். ஆபீஸில் ஸ்ரீகாந்த் அவளை தொடர்ந்து வந்தான். அன்று அவளை விடுவதா இல்லை. வேண்டாம் ஸ்ரீகாந்த், நான் திருமணம் என்பதையே மறந்துட்டேன். என்னை தயவு செஞ்சு தொந்தரவு செய்யாம விட்டுடுங்க ப்ளீஸ். என் மனசு மாறிட்டதுன்னு எத்தனை தரம் சொல்றது ஸ்ரீகாந்த்? அது உங்களுக்கு ஏன் காதலியே ஏற மாட்டேங்கிறது? நான் உங்களை காதலிச்சு சலனப்படுத்தியது தப்பு தான் ஸ்ரீகாந்த். அதுக்காக எத்தனை தரம் வேணும்னாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா என்னை வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சுகமா இருங்க ஸ்ரீகாந்த். என்னை மறந்துடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ப்ளீஸ் ஸ்ரீகாந்த், லீவ் மீ. கஸ்தூரி, காரணம் சொல்லாம என்னை மறந்துடுங்க விட்டுடுங்கன்னு சொன்னா நான் கேட்கணும்னு கட்டாயமா என்ன? உங்க அக்கா கிட்டேயே கேட்குறேன் என்ன காரணம்னு. எனக்கு எந்த சான்ஸும் தராம உன்னோட இஷ்டத்தை மட்டும் சொன்னா நான் அப்படி நடந்துண்டாகணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. என்னை மறந்துடுன சரி, ஆனா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சுகமா இருங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு? என்ன நீ மறந்ததுக்கு அப்புறம் நான் இருந்தா என்ன, செத்தா உனக்கு என்ன? அதை பத்தி கவலைப்பட வேண்டியது உன்னோட வேலை இல்லை. நீ சுலபமா மறந்துடலாம், உனக்கு அது கை வந்த கலையா இருக்கும். ஆனா நான் உன்னை நிஜமாவே சத்தியமாவே என் உள்ள பூர்வமாவே காதலிச்சேன். டூர் போகும்போதெல்லாம் கூட தூக்கத்துல உன்னோட எத்தனையோ இடங்களுக்கு டூயட் பாடாத குறையா சுத்தி வந்திருக்கேன். 24 மணி நேரமும் உன்னை பத்தி தான் நான் சிந்திக்கிறதெல்லாம். அப்படி இருக்கச்ச வாய் கூசாம என்னை மறந்துடுங்கன்னு சொல்றையே, இது நியாயமா கஸ்தூரி? என்ன காரணம்னு தெரியாம நான் உன்னை மறக்க தயாரா இல்ல. உங்க வீட்டுக்கே நேர்ல வந்து ப்ளீஸ் ஸ்ரீகாந்த், அப்படியெல்லாம் வந்து எங்க அக்கா கிட்ட எதையாவது சொல்லிடாதீங்க. அப்புறம் எங்க அக்கா உசுரோடையே இருக்க மாட்டா. ஸ்ரீகாந்த், நான் மட்டும் மனசார உங்களை பிரியணும்னு நினைக்கிறேன்னு நீங்க நினைச்சா அது சத்தியமா தப்பு ஸ்ரீகாந்த். விதி என் வாயை கட்டி போட்டிருக்கு. அதனாலதான் சங்கடப்படுறேன். அது புரியாம நீங்க வேற என்ன கேள்வி கேட்டு தொலைக்கிறீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியாம தவிக்கிறேன். அதை விட சாவு மேலுன்னா அதுவும் செஞ்சுக்கிற நிலை இல்லாம கடவுள் என்ன வச்சிருக்கானே. என்ன செய்வேன் ஸ்ரீகாந்த், நான் என்ன செய்வேன்? ஸ்ரீகாந்தை கட்டி பிடித்து கொண்டு கதறினாள் கஸ்தூரி. கண்களின் விளிம்பில் நின்ற முத்துக்களை அவள் அறியாமல் சுண்டினான் ஸ்ரீகாந்த். கஸ்தூரி பயங்கரமா ஏதோ இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருப்பது புரிந்தாலும் அதை அறியவும் வழியில்லாமல் திண்டாடினான் ஸ்ரீகாந்த். கஸ்தூரி, இப்ப உன் மனசுல பல குழப்பங்கள் இருக்கு. அதனால உன்னால் ஒரு முடிவுக்கு வர முடியாம கலங்குறேன்னு புரியுறது. உன்னோட பர்சனல் லைஃபை பத்தியோ அதுக்கும் உள்ளே ஆழமா நீ புதைச்சு வச்சுட்டு இருக்கிறதையோ நான் தோண்டி எடுக்கணும்னு ஆசைப்படல. உன்னோட கஷ்டங்களை குறைக்கணும். நீ என்னோட கஸ்தூரியா மாறணுங்கிறது தான் என்னோட ஒரே ஆசை. எப்போ நீயே அதை சொல்ல விருப்பப்படலையோ அதை நான் இனிமே கேட்க மாட்டேன். ஆனா என்னை மறந்துடுங்க.
இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு சுகமா இருங்கன்னு சொல்றதையும் இன்னையோட நீ விட்டுடணும். என்னைக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீ பழைய கஸ்தூரியா மாறி என்கிட்ட சிரிச்சுட்டே வரையோ அது வரைக்கும் நான் காத்திருக்க தயார். அந்த மாதிரி நமக்குள்ள நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால் நீயும் அந்த நம்பிக்கையை விடாம பிடிச்சுண்டிரு. தளர்ந்து போகாத. யானையின் பலம் தும்பிக்கை இல்ல, மனிதனின் பலம் நம்பிக்கையிலன்னு சொல்றபடி நம்பிக்கை ஒண்ணுதான் நமக்கு ஆதாரம். பீச்சியா ஃபுல். நான் டூர் போறவன். மாசம் 10 நாளோ 15 நாளோ தான் உன்னை பார்க்க முடிகிறது. அந்த சமயத்திலயாவது என்னோடு சந்தோஷமா இரு கஸ்தூரி. ப்ளீஸ். கல்யாணம் பத்தி இனிமே நான் பேச மாட்டேன். ஆனா காதலர்களா இருப்போம். கஸ்தூரி, நான் சொன்னது சரியா? சரிதான கஸ்தூரி? அவள் முகவாயை தூக்கிவிட்டு அன்புடன் கேட்டான் ஸ்ரீகாந்த். அவனின் இதமான பேச்சும் கனிவான நடத்தையும் கஸ்தூரியை அவன் பால் ஈர்த்தது. அவன் சொன்னபடி நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் என்று மனதுள் தீர்மானித்து கொண்டாள். அந்த நல்ல மனதிற்கு ஏற்றபடியே நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவனை ஏறிட்டாள். சரி என்பது போல் தலையசைத்த அவளுக்கு தன்னையும் அறியாமல் புன்னகை வந்தது. தட்ஸ் குட் என்று அவளை தன்னுடன் நினைத்தபடியே கேன்டீனுக்கு கூட்டி சென்றான் ஸ்ரீகாந்த். அவளை கலகலப்பாக்க தன் யதார்த்தமான பேச்சுக்களை பேசி அவளை சிரிக்க வைக்க முயற்சித்தான். அவளும் பதிலுக்கு சிரிக்க மனதில் ஓரளவு சஞ்சலம் குறைந்தவனானான் ஸ்ரீகாந்த். கஸ்தூரியின் மனதிலும் ஓரளவு நிம்மதி வந்தது. ஸ்ரீகாந்துடன் அன்று இருந்த நேரமும் அவன் பேசிய பேச்சுக்களும் மனதை ஊடுருவி ஒரு தெம்பு ஏற்பட்டாற்போல் உணர்ந்தாள். இனி அவன் ஊரில் இருக்கும் வரை தன் மனக்கிலேசங்களை அடக்கி அவனுடன் சந்தோஷமாக பேசி சிரிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். அந்த பலம் தனக்கு நன்மை தருவதை உணர்ந்து மனம் கசிய ஸ்ரீகாந்தை நினைத்து நன்றி செலுத்தினாள் கஸ்தூரி. அகிலா நாளுக்கு நாள் தேய்ந்து வந்தாலும் சில நாட்கள் தெம்புடன் விளைய வந்தாள். அன்று கஸ்தூரிக்கு மனதிற்கு சந்தோஷமாயிருக்கும் நாட்களின் நழுவலில் மாதங்கள் பூத்துவிட்டன. அன்று காலை அகிலா ரொம்பவும் சோர்ந்து போயிருந்தாள். கஸ்தூரி குளித்து சாப்பிட உட்கார்ந்த போது அகிலாவினால் பரிமாறக்கூட முடியாமல் தள்ளாடினாள். சட்டென எழுந்த கஸ்தூரி அவளை பிடித்து கொண்டாள். அக்கா, டாக்டர் கிட்ட வானாலும் வரமாட்டேங்கிற. எனக்கு அந்த அதிர்ச்சி இன்னும் போகலக்கா. இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். சாக்கு சொல்லாம வரமாட்டேங்காம தயாரா இருக்கா? நீ ரொம்ப பலகீனமாயிட்ட. கண்ணு ரெண்டும் கருவளையமிட்டு இருக்கு. எப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்டக்கா? என் கண்ணை தான் உனக்கு பட்டுடுத்து போல இருக்கு. அக்கா ப்ளீஸ், சாயந்தரம் தயாரா இருக்கா? அப்புறம் உனக்கு ஒண்ணுன்னா என்னாலையும் பொறுக்க முடியாதுக்கா. ப்ளீஸ்கா கெஞ்சினாள் கஸ்தூரி. சரிடி, நானும் நினைச்சுட்டு தான் இருந்தேன். வயிற்றுல என்னமோ கேஸ் ட்ரபிள் மாதிரி உப்புசமா இருக்கு. ஒரு நாள் நன்னா சாப்பிட்றேன், ஒரு நாள் வேண்டி இருக்கல. சமைக்கவே கையால் ஆகல. கஸ்தூரி, ஒரு 2 நாள் நீ சமைக்கிறையா? தள்ளல. அக்கா இத பாரு, நீ இனிமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துண்டு உடம்ப நன்னா தேத்திக்கோ. 2 நாள் என்ன, தினமும் சமைக்கிறேன். ஒரு வாரம் போல ஆபீஸ்க்கு லீவு போட்டுடுறேன். 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அப்பதான் நீயும் நன்னா சாப்பிடுவ, உடம்பு தேரும். ஒருத்தியா உட்காந்து வேண்டாததை நினைச்சு சாப்பாட்டை ஒதுக்குற. அது பலகீனம் ஆயிடுறது. காம்ப்ளானும் ஹார்லிக்ஸும் வாங்கிட்டு வந்து வைக்கிற. சாப்பாடு வேண்டி இருக்கலைன்னா அதை நன்னா திக்கா பாலை விட்டு கரைச்சு குடி. கொஞ்சம் தெம்பு வரும். இப்படி பட்னியா கிடக்காதக்கா. சொன்ன கஸ்தூரி சொன்னபடியே செய்தாள். காலையில் எழுந்து குளித்து சமைத்தாள். அக்காவையும் கூட உட்கார வைத்து கொண்டு பேசியபடியே வேண்டாம் என்றாலும் உபசரித்து சாப்பிட வைத்தாள். காலையில் ஹார்லிக்ஸ், பிறகு சாப்பாடு. மத்தியானம் ஏதாவது டிஃபன், இல்லையானால் பிஸ்கட்டுடன் ஆரஞ்சு ஜூஸ். மாலை காம்ப்ளான், இரவு சாப்பாடு. இவைகளை ஒழுங்காய் வேளா வேளைக்கு பார்த்து செய்ததில் அகிலா முன்போல் இல்லாவிட்டாலும் ஓரளவு உடல் தேறி சுமாராக ஆனாள். 10 நாள் லீவும் கஸ்தூரிக்கு முடிந்தது. அன்றும் கஸ்தூரி சமைத்து வைத்துவிட்டு தான் சாப்பிட்டு புறப்பட்டாள். அக்கா, நான் இல்லைன்னு சாப்பிடாம இருந்துடாதக்கா. இப்பதான் ஒரு மாதிரியா ஆகி பார்க்கும்படியா இருக்க.
மறுபடியும் உடம்பு கெடுத்துக்காத, நன்னா சாப்பிட்டுட்டு தூங்கு, சரியா? சிரிப்பு வந்தது அகிலாவிற்கு. ஏங்கா சிரிக்கிற? நான் சொல்றதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்லடி கஸ்தூரி, இப்போ இந்த ஆத்துல நான் பெரியவளா நீ பெரியவளான்னு எனக்கு புரியாம குழம்பிட்டேன் ஒரு நிமிஷம். அதான் சிரிப்பு வந்தது. சரியான கிழவிதான் போ. நான் கிழவியோ அம்மாவோ, நீ முன்ன போல குமரி மாதிரி இருக்கணுங்கிறது தான் என் ஆசைக்கா. சரி சரி, ஆபீஸ்க்கு நாழியாச்சு, கிளம்புடி. என்னென்னமோ பேத்துண்டு நிக்கிற. நான் நன்னா சாப்பிடுறேன், கவலைப்படாம போயிட்டு வா. அனாவசியமா 10 நாள் லீவ் போட்டுட்ட. வேலை எக்கச்சக்கமா சேர்ந்திருக்க போறது பாரு. அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். நீ இருக்கிற யோசனையை விட்டு புதுசா இதை வேற யோசிக்காத, குழப்பிக்காத. போயிட்டு வரேங்க்கா. கையை அசைத்து கஸ்தூரி விடை பெற பெருமையுடன் சிரித்து கொண்டே திரும்பினாள் அகிலா. மாலை கஸ்தூரி வீடு திரும்பிய போது தலையை சுற்றி ஒரு டவலை கட்டி கொண்டு ஹா ஹா என்று முனகிக் கொண்டு புதியதாய் நடை பழகும் குழந்தையைப் போல தட்டி தடுமாறி நடந்து வந்து கதவை திறந்த அகிலாவை பார்த்ததும் திடுக்கிட்டாள் கஸ்தூரி. பாய்ந்து வந்து அவளை பிடித்து கொண்டாள். அக்கா, என்னக்கா, என்னாச்சு உனக்கு? காத்தால நான் ஆபீஸ்க்கு போறச்ச கூட நன்னா தானே இருந்த, என்னக்கா? மறுபடியும் ஒரு கிளி வந்து மனசை கவ்வி பிடிக்க அகிலாவையே உற்று பார்த்தாள். கஸ்தூரி, எனக்கு காத்தால தலை சுத்தி ஒரு 4-5 தரம் வாந்தி எடுத்தண்டி. அது தலையை பொளக்கிறது, அதான். அப்பாடா என்ற நிம்மதி வந்தது மனசுக்குள். அந்த நிம்மதி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை விட்டு போக போவதை பற்றி அவளுக்கு தெரியாதே. கை கால் அலம்பிக் கொண்டு வீட்டு விளக்கையும் சுவாமி விளக்கையும் ஏற்றினாள். ஹார்லிக்ஸ் கரைத்து கொண்டு அகிலாவை எழுப்பி தன் மேல் சாய்த்து கொண்டு நிதானமாய் குடிக்க வைத்தாள். பிறகு தனக்கு 2 பிரெட் துண்டுகளை வாட்டிக்கொண்டு காஃபியுடன் சாப்பிட உட்கார்ந்தாள். ஒரு விள்ளல் சாப்பிட்டிருப்பாளா? ஒரு முழுங்கு காஃபி குடித்திருப்பாளா? ஓ! பெரியதான ஒக்காளிப்பு சத்தம் கேட்டு கையில் இருப்பதை அப்படியே வீசி புடவை கொசுவம் தடிக்கையதையும் பொருட்படுத்தாமல் விழுந்தடித்து கொண்டு அகிலாவிடம் ஓடி வந்தாள் கஸ்தூரி. படுக்கையில் இருந்து எழுந்து ஒரு கழித்து அப்படியே ஹார்லிக்ஸை குடித்ததற்கு மேல் 2 மடங்காக வாந்தி எடுத்திருந்தாள் அகிலா. கண்கள் மூக்கில் இருந்து தாரை தாரையாய் நீர் பெருக ஹா ஹா என்று அனத்திக் கொண்டே பின்னுக்கு சாய்ந்தாள் அகிலா. அக்கா அக்கா என்று கூவிக்கொண்டே அகிலாவை ஆசுவாசப்படுத்தி முகமெல்லாம் தண்ணீரால் துடைத்து வாயை கொப்பளிக்க செய்து படுக்க வைத்தாள். பிறகு வாந்தி எடுத்ததையெல்லாம் சுத்தப்படுத்தி டெட்டால் பினாயிலினால் நன்கு துடைத்த பின் தான் அவளுக்கு மனதுள் ஒரு தீர்மானமான எண்ணம் ஏற்பட்டது. தங்கள் குடும்ப டாக்டரான டாக்டர் வீரலட்சுமியை அகிலாவுடன் சந்திப்பது என்ற முடிவுக்கு வந்தாள். பரபரவென காரியத்தை முடித்து ஒரு ஆட்டோவை கூட்டி வந்தாள். அக்கா, எழுந்து என்ன பிடிச்சுக்கோக்கா, வாசல்ல ஆட்டோ வந்திருக்கு, நம்ம டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம், வாக்கா. மறுத்து பேசாமல் கஸ்தூரியின் கைகளை பிடித்து கொண்டு எழுந்தவள் அவள் தோளின் மேல் சாய்ந்தவாறே நடந்து ஆட்டோவில் ஏறினாள். ஆட்டோ தன்னுள் அமர்ந்திருக்கும் இருவரையும் பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கப் போகிறோம் என்பதை அறியாமல் குஷியாக தன் உடலை குலுக்கிக் கொண்டு ரோடில் இருக்கும் சின்ன சின்ன மேடு பள்ளங்களை கூட சிறிய தாவலில் தாவி ஏகமாய் சத்தம் போட்டு தான் வருவதை அறிவித்து கொண்டு அட்டகாசமாய் ஓடியது. வண்டிக்கு காசு கொடுத்த பின் அகிலாவை கை தாங்கலாய் டாக்டர் வீரலட்சுமியின் கிளினிக்குள் அழைத்து வந்து அங்கு இருந்த இருக்கையில் உட்கார வைத்தாள். அகிலாவை தன் மடி மீது தலை வைத்து படுக்கும்படி செய்தாள். தலையை ஆதரவுடன் தடவி தந்தாள். டாக்டர் வீரலட்சுமியின் கிளினிக்கில் எப்போதும் கூட்டம்தான். கை ராசியான டாக்டர் என்பதனாலும் தன் இதமான பேச்சினாலும் பேஷண்டின் பாதி உபாதையை குறைத்து விடுவதினாலும் முக்கியமாய் வருகிற நோயாளிகளின் நச்சு நச்சென்ற கேள்விகளுக்கெல்லாம் முகம் சுளிக்காமல் சிரித்தபடியே பதில் சொல்லும் திறனும் அவருக்கு நல்ல பெயரை வாரி வழங்கி இருந்தது. இத்தனைக்கும் நடு வயதான 45 இருப்பவள், கணவனை இழந்தவள். இருப்பினும் எவரிடமும் அவளால் கோபமாக பேச இயலாது. ஸ்வாபாவீகமான சாந்தமும் படிப்பினால் ஆழ்ந்த அறிவின் முதிர்ச்சியும் உயரமும் அதற்கேற்ற உடல் வாகுமாய்
பார்க்க கம்பீரமாயிருக்கும் அவளை பார்க்கையிலேயே மனதில் ஒரு மரியாதை எழும். அகிலாவின் மாமியாரின் காலத்திலிருந்தே வீரலட்சுமியின் தகப்பனார் குடும்ப வைத்தியராக இருந்தார். பிறகு அவர் மகள் வீரலட்சுமியே இவர்கள் வீட்டிற்கு குடும்ப வைத்தியரானாள். கொஞ்ச நாட்களாய் உடல் நலம் எதுவும் கெடாமல் இருந்ததினால் வீரலட்சுமியை சந்திக்கும் சந்தர்ப்பமே இல்லாமல் கிட்டத்தட்ட 1 வருடம் ஓடிவிட்டது. இப்போது அகிலாவிற்கு ஏற்பட்ட அந்த அசம்பாவிதத்திலிருந்து மனநிலையும் உடல் நிலையும் கெட்டு இப்போது வந்திருக்கிறாள் கஸ்தூரி. மனம் பல எண்ணி கலங்கியது. அன்று நடந்த நிகழ்ச்சியை டாக்டரிடம் சொல்வதா வேண்டாமா? குடும்ப டாக்டர் தான், யாரிடமும் சொல்ல மாட்டாள்தான். இருந்தாலும் அதை சொல்வதினால் அகிலா குறுகி போய்விடுவாளே. சரி, அனாவசியமாய் நாமே ஏன் கூற வேண்டும்? இப்போது அதனால் ஒன்றும் குழப்பமில்லை. அகிலாவின் மன அதிர்ச்சியை நீக்க வேண்டும். அதற்கு வீரலட்சுமி என்ன செய்ய முடியும்? மனோ தத்துவ டாக்டரிடம் சென்றால் போதுமே. அப்போது குடும்ப டாக்டருக்கு கூட தெரியாமல் மறைக்கலாமே. இங்கு வந்தது தவறோ? சரி, அதுதான் சரி. வேறு ஆட்டோ பிடித்து டாக்டர் மாத்ருபூதத்தின் வீட்டிற்கு சென்று விடலாமா? யோசனையை செயலாக்க அக்காவின் தலையை நிதானமாய் மடியிலிருந்து கீழே வைத்து எழுந்து நிற்கவும், அவள் டோக்கன் நம்பரை உள்ளிருந்து டாக்டர் கூப்பிடுவதாக நர்ஸ் வந்து அறிவிக்கவும் சரியாக இருந்தது. குழம்பினாள் கஸ்தூரி. சரி, முதலில் இங்கு காண்பித்து வாந்தி தலைவலிக்கு மருந்தை வாங்கி கொண்டு பிறகு டாக்டர் மாத்ருபூதத்திடம் பேசலாம் என்று சட்டென்று தீர்மானித்தவளாய் அகிலாவை நர்ஸின் உதவியுடன் எழுப்பி உள்ளே கூட்டி போனாள். என்னம்மா, டாக்டரை பார்த்து நாளாச்சேன்னு உடம்ப நல்லாவே கெடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்களே. வாங்க, இங்க உட்காருங்க. தன்னால் முடியாமலே வணக்கம் தெரிவிக்க 2 கைகளையும் கூப்பினாள் அகிலா. அகிலா, என்ன உடம்புக்கு ஜூரமாமா? இரு பார்த்துடலாம் கூறியவாறே தர்மாமீட்டரை அகிலாவின் வாயினுள் வைத்தாள். எடுத்து பார்த்தபோது ஜுரம் நார்மலுக்கு மேல் கொஞ்சம்தான் ஏறி இருந்தது, அதிகமில்லை. வாயை திறக்க சொல்லி சோதித்தாள். பிறகு தன் கையில் இருந்த வாட்சை பார்த்தமாறே அகிலாவின் நாடியை பிடித்து பார்த்தாள். சில வினாடிகளில் வீரலட்சுமியின் முகம் மாறியது. மீனா, கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்து யாரும் உள்ள வராம பார்த்துக்க. இந்த அம்மாவை நான் நல்லா டெஸ்ட் செய்யணும். எந்த அர்ஜென்ட் ஆனாலும் உள்ள விடாத. நீயும் கதவை தட்டின பிறகு உள்ளவா என்ன? நர்ஸ் மீனா ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என அறிந்து கொண்டவளாய் வெளியேறினாள். மீனா வெளியேறியதும் அகிலாவை பார்த்தவளுக்கு என்ன கேட்பது என்று புரியவில்லை. அங்கிருந்த பெட்டில் அகிலாவை படுக்க வைத்து தன் சந்தேகம் தீர்வதற்கான பரிசோதனைகளை செய்தாள். அவள் சந்தேகம் ஊர்ஜிதமாக மறுபடியும் கஸ்தூரியையும் அகிலாவையும் மாறி மாறி பார்த்தாள். பிறகு தன் தோழியான டாக்டர் இந்துமதியிடம் போனில் பேசினாள். தன்னுடைய பேஷண்ட் ஒருவருக்கு மிகவும் அவசியமாய் அப்போதே அல்ட்ரா சவுண்ட் எடுக்க வேண்டும் என்றும் உடனே தான் வரலாமா என கேட்க அவளும் ஒத்துக்கொள்ள ஒன்றும் பேசாமல் கஸ்தூரியையும் கூட்டிக் கொண்டு அகிலாவுடன் இந்துமதியின் கிளினிக்கிற்கு தன் காரிலேயே கூட்டி போனாள். கஸ்தூரிக்கு பிரமிப்பா இருந்தது. ஆனாலும் டாக்டரிடம் கேட்க வாய் எழும்பவில்லை. செய்யும் டெஸ்டுகள் எல்லாம் செய்து அகிலாவை பூரணமாக குணமாக்கிவிட்டால் போதும் என்ற எண்ணத்தில் பல யோசனைகள் மனதில் கிளர்ந்தாலும் அதையெல்லாம் அடக்கி தன்னையும் அடக்கி கொண்டு மௌனமாய் உட்கார்ந்திருந்தாள். எப்போதும் கலகலவென்று பேசும் வீரலட்சுமியும் பேசாமல் கார் ஓட்டுவதிலிருந்து அகிலாவிற்கு ஏதோ சீரியஸ் என்ற வரையில் உணர்ந்து தனக்கு தெரிந்த கடவுள் பெயர்களை எல்லாம் கூறி பிரார்த்தனை செய்தபடியே வந்தாள் கஸ்தூரி. இந்துமதியின் கிளினிக்கில் கஸ்தூரி வெளியே உட்கார அகிலாவை கூட்டிக் கொண்டு உள்ளே போன வீரலட்சுமி ரகசியமாய் இந்துமதியிடம் கூற அவளும் கண்களால் அகிலாவை நன்கு தளர்த்தினாள். அருகில் இருந்த மானிட்டர் போன்ற கருவியில் எதையோ இணைத்தாள். அகிலாவின் வயிற்றின் மேல் ஏதோ ஆயின்மெண்ட் போல் பூராவுமாய் தடவினாள். பிறகு ஒரு கருவியை மானிட்டரில் இருந்து எடுத்து அகிலாவின் வயிற்றின் மேல் அங்கங்கு வைத்து எடுத்தாள். அவள் அந்த கருவியை வயிற்றின் மேல் வைக்கும் போதே அருகில் இருந்த சிறிய டிவி போன்ற சாதனத்தில் வயிற்றில் இருப்பது தெளிவாய் போட்டோ போல தெரிய ஆரம்பித்தது.
அதை கூர்மையாய் பார்த்த வீரலட்சுமி, ஓ காட் என்ற மெல்லிய குரலில் கூவினாள். இந்துமதியும் திடுக்கிட்டாள். அகிலாவோ ஒன்றும் புரியாமல் விழித்தாள். பிறகு அந்த மானிட்டரிலிருந்து வந்த சார்ட்டை எடுத்துக்கொண்டு இந்துமதியிடமும் விடை பெற்று கொண்டு அகிலாவுடனும் கஸ்தூரியுடனும் மறுபடியும் மௌனமாகவே வந்தாள். கஸ்தூரிக்கு இருப்பே கொள்ளவில்லை. ஆனால் வீரலட்சுமியை கேட்கவும் பயம். டாக்டருக்கே அதிர்ச்சி ஏற்படும்படியாக இருக்கிறதே. அகிலா நமக்கு என்று உயிருடன் இருப்பாளா? என்ன விபரீதமோ! தடக்கென்று கார் நின்றது. பார்க்க வேண்டிய நோயாளிகள் ஓரிருவரை உடனடியாக பார்த்து அனுப்பி மீனாவிடம் இனிமேல் தான் எந்த பேஷண்டையும் பார்க்க இயலாது என்றும் நாளை காலை வரும்படியும் கூறும்படி கூறினாள். மறுபடியும் அகிலாவை படுக்க வைத்து தூங்குவதற்கான மருந்தையும் கொடுத்தாள். இப்போது கஸ்தூரியை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த ஆழமான பார்வையை தாங்க இயலாமல் கஸ்தூரிக்கு ஏனோ துக்கம் வெடித்து வந்தது. ஆனாலும் அடக்கி கொண்டு டாக்டரை ஏறிட்டாள் கஸ்தூரி. மேஜை மேலிருந்த டேபிள் வெயிட்டை கைகளால் உருட்டி கொண்டே அகிலாவை பார்த்த வீரலட்சுமி, அவள் ஆழ்ந்து இன்னும் தூங்கவில்லை என்பதை அவள் புரளுவதிலிருந்து அறிந்து ஏதோ ஒரு காகிதத்தை எடுத்து கிறுக்கினாள். புத்தகத்தை எடுத்து புரட்டினாள். மீனா, நீயும் வாசற்புறம் கதவு மூடிட்டு வீட்டுக்கு போகலாம். நாளை காலை வந்தா போதுமா? கூறியபடியே அங்கும் இங்குமாய் பார்த்தவளின் கண்களில் குழந்தையை கொஞ்சம் தாயும் ஒரு விரலை வாயில் வைத்து ஷ் என்று கூறும் நர்ஸும் படமாக தொங்கி இவளை பார்த்து சிரித்தனர். கஸ்தூரியோ மலங்க மலங்க விழித்தபடி வீரலட்சுமியின் வாயில் இருந்த நழுவும் வார்த்தைகளுக்காக பயந்தபடி நனைந்த குருவி போல நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அகிலா ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை பார்த்த பின் கஸ்தூரியை பார்த்த வீரலட்சுமி இத்தனை நேரம் மனதில் தொகுத்து வைத்திருந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் நழுவ விடலானாள். கஸ்தூரியும் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். டாக்டர், அக்காவுக்கு கேன்சர் மாதிரி ஏதாவது? வீரலட்சுமி கூறும் முன் தானே முந்திக் கொண்டாள் கஸ்தூரி. இல்லை என்று சொல்ல வேண்டுமென்ற எண்ணம் தலை தூக்க மனப்படபடப்புடன் பதைத்தபடியே வீரலட்சுமியின் வாயையே பார்த்து கொண்டிருந்தாள் கஸ்தூரி. இல்லை என்பது போல் தலையை அசைத்தாலும் கை கண்ணாடி உருண்டையை உருட்டுவதை நிறுத்தாமல் இருந்ததாலும் மேலும் யோசிப்பது தெளிவாக புரிந்தது கஸ்தூரிக்கே. ஆனாலும் மனதில் ஒரு நிம்மதி. கேன்சர் இல்லை என்றதும் ஏற்பட்டது நிஜம்தான். கனைத்து கொண்டாள் வீரலட்சுமி. இனி தயங்குவதில் பயன் இல்லை. நேரம் கடத்துவதும் தவறு என்று உணர்ந்தவளாய் கஸ்தூரியை நேருக்கு நேர் பார்த்தாள். இப்போது கை கண்ணாடி உருண்டையை உருட்டுவதை நிறுத்தி இருந்தது. கஸ்தூரி, உன் அக்கா இப்போது மறுபடியும் இன்னொரு குழந்தைக்கு அம்மாவாகும் நிலையில் இருக்கிறாள். டாக்டர், அதிர்ச்சியினால் கேவிக்கொண்டே எழுந்து நின்றவள் அப்படியே பார்வை நிலை குத்தி நிற்க உடல் தொய்ய சரிந்து நாற்காலியில் தொப்பென்று விழுந்தாள். இது ஏதும் அறியாமல் தனக்கு விழிப்பு ஏற்பட்டதுமே ஏற்பட போகும் பேரதிர்ச்சியை பற்றி தெரியாமல் மருந்தின் வேகத்தால் நினைவே இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள் அகிலா. வீரலட்சுமி தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து கஸ்தூரியின் தோள்களை ஆதரவாய் பற்றி கொண்டாள். மேஜையின் மேல் கண்ணாடி டம்ளரில் இருக்கும் தண்ணீரை அவள் வாய் அருகில் கொண்டு போய் குடிக்க வைத்தாள். முதுகில் தட்டி கொடுத்தாள். அவ்வளவுதான். வீரலட்சுமியின் இடுப்பை பற்றி கொண்டு உட்கார்ந்தபடியே குலுங்கி குலுங்கி அழலானாள் கஸ்தூரி. அழுது ஓயட்டும் என்று பேசாமல் இருந்த வீரலட்சுமி மௌனமாயிருந்தாள். கதறி குரல் எடுத்து கேவி விசித்து பின் கடைசியாக சிறிய விக்கல்களினால் தன் அழுகையை நிறுத்தி வீரலட்சுமியை விட்டு விலகி சரியாக அமர்ந்தாள். நனைந்த கண்களுடன் டாக்டரையே பார்த்தாள். மூக்கு உரிதலும் விக்கலும் இன்னும் பாக்கி இருந்தன. கஸ்தூரி, அதிர்ச்சிதான் இல்லைங்கள, ஆனா கொஞ்சம் தைரியப்படுத்திக்கோமா. எனக்கே இங்க சோதனை பண்ணின போது ஆடித்தான் போயிட்டேன். அதனாலதான் அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தேன். என் யூகம் தவறா இருக்கணும்னு நான் ஒரு டாக்டரா இருந்தாலும் வேண்டிண்ட. ஆனா 5 மாச குழந்தை நல்லா அல்ட்ராசவுண்ட்ல தெரிஞ்சுதே. சின்ன பொண் உனக்கு எப்படி இருக்கும்னு உணராதவளாம்மா. நான்
ஆனா உண்மை இதுதான்னு தெரிஞ்ச பிறகும் அழுது ஆகாத்தியம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்கிறதுன்னு தான் யோசிக்கணும். கஸ்தூரி, உங்க அக்கா என்கிட்ட வந்ததுல இருந்து அவங்களுக்கே இதை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா சம்பவம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கணும்னு என் மனசுக்கு தோணுது. கஸ்தூரி, உனக்கு எதுவானும் தெரியுமா? தெரிஞ்சா சொல்லுமா. உனக்கு மனசு இல்லைன்னா வேண்டாம். ஆனா டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் உண்மையை சொன்னா நல்லதுமா. அதுக்கு மேல உன் விருப்பம். டாக்டர், சங்கரி. அழக்கூடாது கஸ்தூரி. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல தான் தைரியமா செயல்படணும். அழுதது போதும்மா. அப்புறமா அக்காவுக்கு ஏதாவதுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு. நீதான் அக்காவுக்கு தைரியம் சொல்லி உன்னையும் தைரியம் ஆக்கிக்கணும். கண்களை அழுந்த துடைத்து கொண்டாள் கஸ்தூரி. டாக்டர், சங்கரி துபாய் போற அன்னைக்கு நடந்ததை கூறினாள் கஸ்தூரி. ஓ காட், உடனே ஏமா அக்காவை கூட்டிட்டு வரல? அப்ப வந்திருந்தா இப்ப வந்திருக்கிற நிலைமை வராம சமாளிச்சிருக்கலாமேம்மா. ஏன் இப்படி 2 பேருமா முட்டாள்தனம் செஞ்சீங்க? இப்படி ஒரு அசட்டுத்தனமா நடந்துட்டீங்களே. எத்தனை விபரீதமா போச்சு. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற பயமே ஏற்படலையா? ஏமா? இல்ல டாக்டர், அக்காவுக்கு மென்சஸ் மாதம் வந்துட்டு இருந்ததே டாக்டர். அதனாலதான் அக்காவும் இந்த மாதிரி சிந்திச்சே பார்க்கல. எனக்கும் தோணல. ஆனா டாக்டர்கிட்ட போலாமான்னு மட்டும் சொன்னேன். அக்கா வேண்டான்னுட்டாங்க. ரொம்பவும் அவமானப்பட்டாங்க டாக்டர். தற்கொலை செஞ்சுக்க கூட துணிஞ்சிருக்காங்கன்னா பாருங்களேன். அதனாலதான் நானும் அக்காவுக்கு அவமானமா இருக்குமேன்னு சரின்னு விட்டுட்டேன். அது கடைசியில இப்படி விஸ்வரூபமா உருவெடுக்கும்னு 2 பேரும் நினைச்சு கூட பார்க்கல டாக்டர். பார்க்கவே இல்லை. மறுபடியும் உடைந்து போய் அழுதாள் கஸ்தூரி. காம் டவுன் கஸ்தூரி, சும்மா சும்மா அழாத. கஷ்டம்தான், ஆனா என்ன செய்யறது? நீ கேட்டியே எப்படி ஆகும்னு. அக்காவுக்கு தான் மாசத்துக்கு 3 நாளுங்கிறது வந்துருக்கேன்னு. சரிதான், ஆனா எதுக்குமே ஒரு விதிவிலக்குன்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். வைத்திய உலகத்துல இந்த அதிசயம் 100க்கு கூட இல்ல. 1000ல் 1 எப்பவோ நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இதே மாதிரி தான் வந்தாங்க. அவங்களுக்கும் மென்சஸ் வந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா வயிற்றுல சங்கடம், குழந்தையே இல்லாதவங்க. ஆனா அதுக்கப்புறமா அவங்க என்கிட்ட வந்த போது 5 மாசம் கர்ப்பமா இருந்தாங்க. சந்தோஷமும் வெட்கமுமா போனாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு 18 வயசு. கல்யாணத்துக்கு பாக்குறாங்க. ஆனா உங்க அக்கா நிலைமை வேற. இறைவன் விதிச்ச விதியும் இயற்கையுமா சேர்ந்து கை கோத்துக்கிட்டு சதி செஞ்சு விளையாடி இருக்கு. வேற எதுவுமே நாம பேசுறதுக்கு இல்ல கஸ்தூரி. டாக்டர், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியறது கஸ்தூரி. ஆனா அபார்ட்டுங்கிற ஸ்டேஜை இப்ப தாண்டியாச்சு. உங்க அக்கா இருக்கிற பலகீனமான நிலையில இனிமே எதுவுமே செய்ய முடியாது கஸ்தூரி. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லி என்னையும் அக்காவையும் கை விட்டுடாதீங்க டாக்டர். என்னமானும் வழி செஞ்சு அந்த பாவத்தை அழிச்சிட பாருங்க டாக்டர். உங்களால முடியலைன்னா இன்னும் பெரிய டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணுங்க டாக்டர். ப்ளீஸ், வழி இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அக்காவுக்கு தெரிஞ்சாலே அந்த ஷாக்லயே செத்து போயிடுவா. டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், ஹெல்ப் அஸ் டாக்டர். டாக்டர். வீரலட்சுமியின் கைகளை பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். டாக்டர் ஆனாலும் வீரலட்சுமியின் பெண்தானே. மனதில் அந்த இரக்க சிந்தனையும் நிறைய இருந்தது. கண்களில் நிறைந்த நீரை சுண்டினாள். கஸ்தூரியின் தலையில் கையை வைத்து ஆசுவாசப்படுத்தினாள். கஸ்தூரி, நோ, வி ஆர் ஹெல்ப்லெஸ். இந்த ஸ்டேஜில் உங்க அக்காவுக்கு அபார்ட் பண்ண எந்த டாக்டரும் சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அதை தாங்குற சக்தி பேஷண்ட்டுக்கு இல்லை. அதுவும் இப்போ ஒரு குழந்தையா உருவாகி உயிரோடு இருக்கிற ஒரு சிசுவை கொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை. உங்க அக்கா தெரிஞ்சு வேணும்னு தவறு செய்யல. அப்படி இருக்கச்சே எதுக்கு பயப்படணும்? ஊர் உலகம் தெரிஞ்சவங்க முன்னாடி அவளுக்கு இது பெரிய அவமானம்தான், கெட்ட பேருதான் இல்லைங்கள. நான் வேற விதமா வேணும்னா உனக்கு உதவ முயற்சிக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையா இரு. நான் வீணா நாளை கடத்த மாட்டேன். நாளைக்கே ஒரு முடிவு சொல்றேன். இன்னும் 1 மணி நேரத்துல அக்காவுக்கு லேசான விழிப்பு வரும். அப்ப ஏன் கார்லயே கொண்டு போய் விடுறேன். நீ தான் இப்ப தைரியமா காரியம் செய்யணும். காலையில அக்கா எழுந்ததும் ஒன்னும் சொல்லாத. செக்கப் இன்னும் பாக்கி இருக்காம், டாக்டர் அம்மா வர சொன்னாங்கன்னு சொல். ஏதாவது முடிவு பண்ணி கண்ணா பின்னான்னு யோசிச்சு நடந்துக்காத. நான் உங்க குடும்பத்தை ஏன் குடும்பமா நினைக்கிறவ. உங்களுக்கு நல்லது தான் செய்வேன்னு நம்பு. அக்கா கிட்ட நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் பக்குவமா சொல்ற. நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரியே நடந்துக்க கஸ்தூரி. அக்காவுக்கு சந்தேகம் வரும்படி நடந்துக்காதம்மா. உங்க அக்காவை காப்பாத்துறது உன் கையில தாம்மா இருக்கு.
பி பிரேவ் கஸ்தூரி. உதட்டை கடித்து வரும் அழுகையை அடக்கி சரி என்று அவள் தலையாட்டிய போது அவள் முகத்தை பார்க்கவே முடியாமல் மனதுள்ளேயே குமுறினாள் வீரலட்சுமி. ஒரு நல்ல குடும்பத்துக்கு இப்பேற்பட்ட கேவல நிலையா? இவங்க தான் ஆகட்டும் உடனே என்கிட்ட வந்திருக்க கூடாதா? விதிங்கிறது மதியை கூட மிதிச்சு எப்படி வேணும்னா விளையாடுங்கிறது எவ்வளவு உண்மையா போச்சு. அப்ப என்கிட்ட வர அவமானப்பட்டுக்கிட்டு முட்டாள்தனமா இருந்ததற்கு இப்போ அந்த அவமானத்தையே சுமக்கும்படியா ஆயிப்போச்சே. கல்யாண வயசுல தங்கையை வச்சுக்கிட்டு இந்த நல்ல பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? கடவுளே, எனக்கு ஒரு நல்ல யோசனையை கொடுப்பா. குழந்தை பிறக்கிற வரை இவங்களை ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டா போதும். அப்புறமா எப்படியாவது தேர்த்தலாம். குழந்தையையும் ஏதாவது அனாதை விடுதியில சேர்த்திடலாம். ஏன் நம்ம கான்வென்ட் மதர் ஜோன்ஸ் கிட்ட கூட கொடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லலாம். இப்ப அதை பத்தி என்ன? முதல்ல இவங்கள மனசை தளர விடாம தேர்த்தி பிரசவம் வரைக்கும் தாக்கு பிடிக்க வைக்கணுமே, அதான முக்கியம். டாக்டர், அக்கா முழிச்சுக்கிறாப்ல தெரியறது டாக்டர். கஸ்தூரி கூறியதும் தன்னிலை பெற்ற வீரலட்சுமி அகிலாவை பார்த்தாள். அவள் புரளுவதும் கண்கள் திறந்து பார்ப்பதுமாயிருந்தாள். அருகில் சென்றாள். என்னம்மா, முழிப்பு வந்ததா? எழுந்துருங்க, வீட்டுல டிராப் பண்ற. நாளைக்கு மறுபடியும் வாங்க. இன்னும் செக்கப் கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க, தெம்பா இருங்க. மெதுவா. கஸ்தூரி, அந்த பக்கமா கொஞ்சம் அவங்கள பிடிச்சுக்கோமா. நடக்க முடியறதா? இல்ல சேர்ல வச்சு நானும் கஸ்தூரியுமா தூக்கி வரவா? வேண்டாம், நிதானமாவே நடந்துடுற. தலையில தான் ஏதோ கனமா பாரமா உட்கார்ந்துருக்காப்புல இருக்கு. வீட்டுக்கு போய் தூங்குங்க, சரியாயிடும். வாங்க நிதானமா. இருவருமாய் சேர்ந்து அகிலாவை பின் சீற்றில் படுக்க வைத்தார்கள். கஸ்தூரி அகிலாவின் தலையை மடியில் வைத்து உட்கார்ந்து கொண்டாள். சிறிது நேரத்தில் வீட்டை அடைந்தனர். காபி சாப்பிட்டு போங்க டாக்டர். இத்தனை கிலேசத்திலும் கஸ்தூரி கூறியது வீரலட்சுமியை நெகிழ செய்தது. அந்த பண்பு அவளை வியக்க வைத்தது. வேண்டா கஸ்தூரி, போனதும் சாப்பிடணும். இன்னொரு நாள் சாப்பிட்டா போச்சு. வரேம்மா. நான் சொன்னதையெல்லாம் மனசுல நல்லா நனவுல வச்சுக்க. வர, தைரியமா இருமா. மனம் இல்லாமலேயே விடை பெற்று சென்றாள். பிரம்மமாய் தூங்கும் அக்காவை பார்க்க பார்க்க வெடித்து வந்த விம்மலை அடக்க சமையல் அறைக்குள் ஓடினாள் கஸ்தூரி. மன ஆயாசம் தீரம் மட்டும் அழுதாள். முகம் அறியாத அந்த மனிதன் மீது ஆத்திரம் குமரி கொண்டு வந்தது. படவாராஸ்கல், நீ யாருன்னே தெரியலையடா. ஆனா நீ வந்ததுக்கு பெரிய அடையாள சின்னத்தை எங்க அக்காவுக்கு கொடுத்துட்டியே. இது உனக்கு தகுமா? நீ நன்னா இருப்பியா? ஒரு பாவமும் அறியாத எங்க அக்காவுக்கு இத்தனை கேவலத்தை கொடுத்துட்ட. இதுக்கு நீ அனுபவிச்சு தான் ஆகணும். ஆமாண்டா, நான் வயிறு எரிஞ்சு சாபந்தர. நீ அனுபவிச்சே தீர்வ. கஸ்தூரி கண்களை அழுந்த துடைத்து கொண்டு முகத்தில் தண்ணீரை வாரி அடித்து கொண்டு கையில் ஒரு துண்டுடன் முகமெல்லாம் ஈரம் சொட்ட சொட்ட முகம் அலம்பிக் கொண்டு வந்த பாவனையில் அகிலா எதிரில் நின்றாள். கஸ்தூரி, பசிக்கிற மாதிரி இருக்குடி. சாப்பிட எதுவானும் தரையா? தலையை வேற சுத்தி தள்ளுறதுடி. தோ ஒரு நொடியில வரங்கா, சித்த இரு. கூறிக்கொண்டே உள்ளே போய் 5 நிமிஷத்தில் ரவா உப்புமா கிளறி கொண்டு வந்தாள். சூடாக காம்ப்ளானும் கரைத்து கொண்டு வந்து கொடுத்தாள். அகிலா பசியோடு ருசிக்கு சாப்பிடுவதை பார்க்க பார்க்க இவளுக்கு அழுகை மறுபடியும் பொத்து கொண்டு வந்தது. ஆனால் வெளியே வராமல் விழுங்கினாள். சாப்பிட்ட பின் அகிலாவிற்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. தூக்க கலக்கமும் நீங்கியது. முகத்திலும் ஒரு சிரிப்பு நெளிந்தது. ரொம்ப நன்னா இருந்ததுடி உப்புமா. உன்னை கட்டிக்கிறவன வயிறு வாடாம நன்னா ரொம்பிடுவ. போ, தீர்க்காயுசா இருடி குழந்தை. சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்டிமா. வெடித்து வந்த அழுகையை அடக்க போ கன்னி என்றபடியே உள்ளே ஓடி சாமி படத்தின் முன் நின்று அழுதாள் கஸ்தூரி. அக்கா, நான் ஒருத்த வைத்த ரொப்பறது இருக்கட்டும். வைத்த ஒருத்தர் ஒப்பிட்டானேக்கா. வழி தெரியாம முழிக்கிறேனக்கா. உங்கிட்ட சொல்ல முடியாம, நெய்ய வாயில விட்டுண்டு துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம திண்டாடுற நிலையில நான் இருக்கிறது உனக்கு தெரியலையே. இந்த நிம்மதி உனக்கும் நாளைக்கு வரத்தானக்கா. அப்புறம் என்னாகுமோ கடவுளே. யாராருக்கோ அதிர்ச்சி ஏற்பட்டா கரு கலைஞ்சு போயிடுறதே. நாளைக்கு டாக்டர் வீரலட்சுமி அக்கா கிட்ட சொன்னா அந்த அதிர்ச்சியை தாங்காம
தானாவே அந்த பாவ பிண்டம் கலையிற மாதிரி பண்ணிடுப்பா. சோதனை செய்யாதப்பா பகவானே. கஸ்தூரி புலம்பி புலம்பி மனதுள்ளேயே மருக உப்மாவை சாப்பிட்ட திருப்தியில் வயிறும் மனமும் ரொம்ப மறுபடியும் நிச்சலனமாய் தூங்கிக் கொண்டிருந்தாள் அகிலா. வீட்டில் தனிமையாக ஹாலில் இங்கும் அங்குமாய் அலைந்தாள் வீரலட்சுமி. மனம் வழியை தேடி சோர்வடைந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.